நான் உங்கள் அட்வொகேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் கொலை செய்யப்பட்ட போலீஸ்காரங்களால் சித்திரவதை பண்ணி அஜித்குமார்னு ஒரு பையன் இறந்ததுக்கு நஷ்ட இடைக்கால 25 லட்சமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது தற்காலிகம் தான் அப்படி இருக்காங்க. அப்போது கள்ளச்சாராயம் குடித்து நிறைய பேர் இறந்தப்போ அரசாங்கம் முன் வந்து நஷ்ட ஈடு கொடுத்தீங்க. இந்த பையன் போலீஸ்காரங்க துன்புறுத்தல் செய்யப்பட்டு இறந்துருக்காங்க. அவங்களுக்கு நீங்களாக முன் வந்து கொடுத்துருக்கணும். இப்போ கொடுக்காதனால கோர்ட்டே முன்னாடி வந்து அவங்க அந்த ஒரு தீர்ப்பு இடைக்கால உத்தரவு அப்படின்னு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது வந்து கேஸ்னு முடியல, இடைக்கால உத்தரவை வந்து 25 லட்சம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கள்ளச்சாரம் கொடுத்து இறந்தவனுக்கு நீங்கள் நஷ்ட கொடுக்கும்போது எதுக்கு சார் உங்கள் போலீஸ்காரங்க துன்புறுத்தலால் ஒருத்தர் இறந்துருக்கான், எதுக்கு உங்களால் கொடுக்க முடியல? அப்போ நீங்களாம் முன்னாடி வந்து அட்லீஸ்ட் ஒரு இரங்கல் தெரிவித்து செஞ்சது தப்பு தான், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம், அவங்க என்ன யார் யார் அதில் சம்மந்தப்பட்டிருக்கோம் அத்தனை பேர் மேலேயும் நடவடிக்கை வேண்டியது இந்த அரசாங்க பொறுப்புன்னு நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கணும். இறந்தது வந்து அரசாங்க ஊழியர்களான காரணனால இவ்வளோ அமௌண்ட்னு கொடுத்துருக்கணும். ஒரு கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தவங்களுக்கு நீங்கள் நஷ்டம் கொடுக்கும்போது உங்கள் அரசாங்க ஊழியர்னால இறந்தவங்களுக்கு ஏன் கொடுக்கல? நல்லா யோசிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.